நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், அதுல 24ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யாருங்க? கிறிஸ்துவர்கள். கர்த்தருக்கு மகிமை. ஆசை இச்சைகள். இப்ப நம்மளுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், சில விருப்பங்கள் இருக்கும். இப்ப நம்மளுடைய ஆசை விருப்பங்கள் தேவனுக்கு தெரியும். ஆனா நம்முடைய ஆசை விருப்பம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தெரியக்கூடாது. ஒத்த வேஷம் மற்றவர்கள் வாழ்கிற போது நம்ம நம்ப முடியாது. வாழ முடியாது. அப்ப ஆசை இச்சைகளை சிலுவையில அறைய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்தார், அக்கிரமங்களை சுமந்தார், நோய்களை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம சிலுவையில அறையணும். மேல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 23 சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட விதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, அந்த 9 கனிகளை அவன் பார்க்க முடியும். அதுக்கு மேல மாமிசத்தின் கிரிகளை என்ன பண்ண 14 வசனம் சொல்லுது பாருங்க. அதுல சோத்திரம் 5ஆம் வசனம் 17 சொல்லுது பாருங்க. மாமிசத்தின் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்ப இந்த மாமிசம் என்ன பண்ணும்? போராடத்தான் செய்யும். அந்த ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு எப்படியாவது பிசாசு என்ன பண்ணுவான்? தன்னுடைய அவன் ஆசை இச்சை என்ன பண்ணுவான்? நிறைவேற்றுவதற்கு சில பேரை என்ன ஏவி பண்ணுவான். ஆனா ஒருபோதும் நம்ம என்ன இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஆசை இச்சை, நம்முடைய ஆசையெல்லாம் தேவனை பிரியப்படுத்துறதா இருக்கணும். மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது, தேவனை பிரியப்படுத்துறதா இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைய பாடுகள் நாளை மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப அந்த ஆசை நம்ம எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நமக்கு என்ன பண்ணாதுங்க? தகுதி இராது. சோதரம். மற்றவங்க கெட்டவாத பேசுறாங்களா, நாமளும் கெட்டவாத பேசக்கூடாது. மற்றவங்க அநியாயம் பண்ணாங்க, நம்ம அநியாயம் பண்ணக்கூடாது. நம்ம யாருங்க? கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு பாத்திரம். கிறிஸ்து எப்படி பார்ப்பாங்க? இயேசு எப்படி பார்ப்பாங்க? நம்ம மூலியமா பார்ப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நம் மூலியமாய் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். நீங்களே உலகத்துக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள், நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு விளக்காய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம விளக்காய் பிரகாசிக்கணும். அப்ப நம்ம ஆசை, நம்முடைய விருப்பத்தை அவர் பார்த்துக்கிறார். நம்ம விருப்பத்தை யாரு பார்த்துக்குவாங்க? கர்த்தர் பார்த்துக்குவாரு. அப்ப அவர் விருப்பத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம விருப்பத்தை அவர் செய்வார். எந்த அளவு விருப்பம்? கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இப்ப தேவனுக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் சிலுவையில அறைங்க. அப்ப யோசேப்பு சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி சிலுவையில அறைகிறான். எத்தனையோ அவனுக்கு ஆப்ஷன் வருது. ஆனா என்ன பண்றான்? இல்ல நான் தேவனுக்கு நான் பிரியமா இருக்கணும். நீ ஆசை இச்சைகளை வாலிபன் தான். நீ வாலிப எத்தனை பேர் தப்பு பண்றாங்க? எத்தனை பேர் வாலிபங்க தன் தாய் தப்புனை பேச்சை கேட்காம எத்தனை பேர் ஓடி போறாங்க? தாய் தப்புன்னு வச்சு கீழ்ப்படியாம எத்தனை வாழ்க்கையை சீரழிகிறத பார்க்க முடியும். ஏன்? அவங்களுடைய இச்சை நிறைவேற்றுக நீங்க சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற உலகம் எங்க என்ன பண்றான்? சோதரம் இந்த மாமிசம் என்ன பண்ற? சினிமாக்கள், சோதரம் விளையாட்டு, பல காரியங்கள் என்ன பண்ணு? அந்த இச்சையில ஆசை இச்சை என்ன பண்ண? ஆமா சொல்றான், ரீசார்ஜ் பண்ண. அப்ப அந்த அளவுக்கு கொடுமையாக உலகம் போய் கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடக்கூடாது. சோதரம் நம்முடைய ஆசை இச்சையில சிலுவையில அறைந்து தேவனுக்காக, நம்முடைய தேவன் யாருங்க? பரிசுத்தமுள்ள தெய்வம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளை வாசம் பண்ணுகிற தெய்வம். இன்னும் நம்ம பாவத்தில் இருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்து நமக்கு இருக்கும் பொழுதுதான் அவர்கள் கிறிஸ்தவர் தான் சொல்லப்படுது. அழகா சொல்லுங்க, கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் அப்படின்னு போட்டு. யாருங்க? கிறிஸ்துவை உடையவர்கள் நம்ம. ஆமா, கிறிஸ்துவ அல்லாத, கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது.
அப்போ அந்த ஆசை இச்சைகளை, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை, அந்த பாவத்தை இன்றையோடு என்ன பண்ணுங்க, அதை சிலுவையில் அரைச்சு ஆணி அடிச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. உங்க வாழ்க்கை இன்றைக்கு ஒரு ஆசுவாத்த புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பரிசுத்த தேவனே, எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற உங்களுக்கு பிடிக்காத எல்லா காரியத்தையும் ஆண்டவரை சிலுவையில் அறையக்கூடிய எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மூர்க்கங்கள், கோபங்கள், களியாட்டுகள், ஆண்டவரை எந்தெந்த பிரச்சனையை உங்களுக்கு வேதனைப்படுத்துறதோ அதெல்லாம் நாங்கள் சிலுவை அறைந்து ஏசப்பா உமக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.